ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நாம் கொடுக்கிற வார்த்தை என்ன? 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 50வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். இவ்விதமாக தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தியனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. ஒரு அற்புதமான சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். நம்ம எல்லாரும் அறிந்த ஒரு சம்பவம். பாருங்க, தாவீது கோலியாத்தை வீழ்த்துவது. இந்த வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா, அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. பெரிய கோலியாத். அந்த கோலியாத் ஒவ்வொரு நாளும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக கொக்கரிப்பான். ஒரு நாள் அல்ல, 2 நாள், 40 நாட்கள் ஏளனமாக பேசுவான். அதே 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9வது வசனம் கூட நம்ம வாசிக்க கேட்போம். அவன் என்னோடு யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சாமர்த்தனானால் நான் உங்களுக்கு வேலைக்காரனாய் இருப்பேன். நான் அவனை ஜெயித்து அவனை கொல்லுவேனானால் நீங்கள் எனக்கு வேலைக்காரராய் இருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி. பாருங்களேன், எவ்வளோ பயங்கரமான காரியம். தைரியம் தான் எங்களை சண்டை போடுங்க. அப்படி நான் தோத்துட்டேனாக்கா நான் உனக்கு வேலைக்காரனாக இருப்பேன், நீங்கள் தோத்துட்டேனாக்கா நீங்கள்லாம் எனக்கு வேலைக்காரர் இருக்கணும். அப்படி ஒவ்வொரு நாளும் பரிகசிக்கிறான். சவுல் ராஜா இருக்கிறாரு, இராணுவ வீரர்கள் இருக்காங்க, ஆனால் யாராலையும் போக முடியல, பயப்படுறாங்க. தேவப்படியில நீங்கள் தொடர்ந்து 10வது வசனத்தை கூட நீங்கள் வாசிக்க கேட்போம். பின்னும் அந்த பெலிஸ்தியன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலனுடைய சேனைகளை நிந்தித்தேன். நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லி கொண்டு வருவான். பாருங்க, நான் இஸ்ரவேலினுடைய இராணுவத்தை நிந்திக்கிறேன், அவமானப்படுத்துறேன், தைரியம் வா, ஆனாலும் யாருக்காங்க போக மனசு இல்லை. அப்படி நீங்க தொடர்ந்து 11ஆம் வசனங்களை வாசிக்க கேட்போம். சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தியனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். பாருங்க, சவுல் ராஜா, ஆனா அந்த பெலிஸ்தியனுடைய வார்த்தையை கேட்டு பயந்து கலங்கி போகிறாங்க. தேவ பிள்ளையே, எது உங்களை பயமுறுத்தி இருக்கு? எதை பார்த்து கலங்கி கொண்டிருக்கிறீங்க? எந்த சூழ்நிலை, எந்த மனுஷனை பார்த்து நீங்கள் ஒருவேளை கலக்கம் அடைஞ்சிருக்கீங்க? நடந்த காரியம் தெரியும். அப்போ தான் தாவீது வராரு. தாவீது தேவப்பிள்ளை அழகான சம்பவம் சொல்லப்பட்டிருக்கோம். அந்த நம்ம வாசத்தில் 50வது வசனத்தில் தாவீது என்ன செஞ்சான்னா, அவனை மடங்கடித்து ஹல்லேலூயா அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் ஒன்றும் இல்லை. கோலியாத்து பெரிய தலை சீரா, பட்டயம், கேடகம், மார்க்கவசம் என்னென்னலாம் போட்டுதான், ஜெயண்டிக்கார் தான், 6 முழம் 1 அங்குலம் இருந்தான். இப்படியெல்லாம் இருந்த கோலியாத்தை ஒரு சின்ன கவன்கள், தன் கையில் ஒன்றுமே இல்லை, ஒரு கவன்களில் அடித்தான். அந்த கோலியாத்து மடங்கடிக்கப்பட்டான். ஒன்று சொல்லட்டுங்களா, உங்கள் வாழ்க்கையில் கூட உங்களுக்கு விரோதமாக உங்களை த்ரெட்டன் பண்ணி பயமுறுத்திட்டு பயப்படாதீங்க. தேவனை சார்ந்து கொள்ளுங்க, விசுவாசத்தில் இல்லைங்க. உங்களுக்கு எதிராக வர காரியங்கள் மடங்கடிக்கப்படும். உங்கள் கையில் ஒன்றும் இல்லாத இருக்கலாம், உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆள் இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு உதவி செய்ய உங்களுக்காக பரிந்து பேச ஆட்கள் இல்லாமல் இருக்கலாம். இவ்வளோ எல்லாம் எங்களை எப்படி த்ரெட்டன் பண்ணுறாங்களே, பயந்து கொண்டு இருக்கீங்களா? உங்கள் பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறா, அவர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். தேவப்பிள்ளை 40 நாள் கொக்கரித்த கோலியாத்துக்கு ஒரு முடிவு உண்டு பண்ணியிருந்தேன்னா, ஒரு பல வருடங்களா, பல மாதங்களா பிரச்சனையே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா? பயப்படாதீங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு எதிராக இருக்கிறத மடங்கடித்து கர்த்தர் ஜெயத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். கண்களை ஓடி நம்ம சுவைக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரம்ப்பா. அன்னைக்கு கோலியாத் ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்கள் விரோதமாய் கொக்கரித்து கொண்டு வந்தபோது ஒரு சின்ன தாவீதை கொண்டு அவனை மடங்கடிப்பீர்களா? இவருக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துருவின் கிரிகள், மனுஷிய ஆவிகள், மனுஷருடைய காரியங்கள், மந்திரங்கள் இயேசுவின் நாமத்தால் மடங்கடிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. மடங்கடிக்கப்படட்டும். இவளை ஆசீர்வதித்து கனப்படுத்தும். கிருபை ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும், பாதுகாத்துள்ளோம். யுத்தம் உங்களுடையது, ஜெயம் எங்களுடையது. ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபம் கலப்பதாவே. ஆமென். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.